ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வந்து தமிழில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டோம்னா கொடுத்துட்டு அதை வந்து எப்படி இங்கிலீஷில் எழுதுறது அப்படின்னு பார்த்துட்டு வரோம். இப்போ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 35 ஸ்ட்ரக்சர்ஸ் கற்றுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெர்பு ஸ்ட்ரக்சர்ஸ் மொத்தம் ஆங்கிலத்தில் 144 வெர்பு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. அந்த 144 வெர்பு ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் சாரணமாக பேசலாம், எழுதலாம். அதில் இன்றைக்கி வந்து ஒரு 35 வெர்பு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரே வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம் ஃப்ரெண்ட்ஸு. எப்படி எழுதுறது, பேசுகிறது ரெண்டு ஒன்று தான், நீங்கள் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. சரி போகலாங்களா? இப்போ அப்படியே பாருங்கள், வெர்பு ஸ்ட்ரக்சர்ஸ் மொத்தம் 35 பார்க்க போகிறோம் ஒரே வீடியோவில். அதில் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம் வாங்க. அதை உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன். சரி போகலாங்களா? சரி, அதுக்கு முன்னே ஃப்ரெண்ட்ஸு நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நம்ம சேனலுக்கு அடியில் கொஞ்சம் கமெண்ட்ஸு காலத்தில் எதனா போட்டிங்கன்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். சரி போகலாங்களா? ஃபஸ்ட்டு ஒரு வெர்பு, ஆங்கிலத்தில் வினைச்சொல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா, தமிழில் அந்த வெர்பு எடுத்துக்கோங்க. என்ன ஒரு வெர்பு எடுத்துக்கிறோன்னா லேர்ன் அப்படின்ற ஒரு வெர்பு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதை வந்து எப்படி 35 வெர்பு மாடலாக வெர்பு ஸ்ட்ரக்சராக வச்சு விதவிதமாக இங்கிலீஷில் எழுதலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, அதில் பாருங்கள். வெர்பு ஸ்ட்ரக்சர்ஸ் 1, அவன் கற்றுக்கொள்கிறான், ஹி லேர்ன்ஸ். 2, அவன் கற்றுக்கொண்டான், இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ஹி லேர்ன்டு. அவன் கற்றுக்கொள்வான், வெர்பு ஸ்ட்ரக்சர் 3, ஹி வில் லேர்ன். இது 3 என்னதுங்க, சிம்பிள் டென்ஸில் சொல்லியிருக்குறேங்க. அடுத்தது கண்டினியூஸில் அடுத்து 3 ஸ்ட்ரக்சர் வருங்க. அதை எப்படி அதெல்லாம் பாருங்கள். அவன் கற்றுக்கொண்டு இருக்கிறான், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஹீ இஸ் லேர்னிங். அவன் கற்றுக்கொண்டு இருந்தான், ஹீ வாஸ் லேர்னிங், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவன் கற்றுக்கொண்டு இருப்பான், ஹீ வில் பி லேர்னிங். இது 3 எதை நம்ம வச்சுங்க, கண்டினியூஸ் டென்ஸில் 3 கண்டினியூஸ் டென்ஸில் வந்திருக்குது. ப்ரெசன்ட் கண்டினியூஸு, பாஸ்ட் கண்டினியூஸு, ஃப்யூச்சர் கண்டினியூஸ் வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸு. அடுத்து பாருங்கள். அவன் கற்றிருக்கிறான், அவன் கற்றுவிட்டான், ஹீ ஹேஸ் லேர்ன்டு, he has learned. சரி, அடுத்தது அவன் கற்று இருந்தான், he had learned. அவன் கற்று இருப்பான், he will have learned அல்லது he would have learned. இது நான் will have learned தான் எழுதியிருக்கிறேன். would have learnடும் அதே அர்த்தம் தான் வரும். இது 3 என்னதுங்க, பர்ஃபெக்ட் டென்ஸில் அந்த லேர்னுன்ற ஒரே வெர்பை வச்சு எழுதியிருக்குறேங்க. ஹேவ் அல்லது கேஷ் போட்டு லேர்னுடைய ஃபாஸ்ட் பார்ட்டிசிபிள் லேர்ண்டு போட்டுக்கிறோம். ஹேடை போட்டு ஃபாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டுக்கிறோம். வில்காவ் அல்லது உட்காவ் போட்டு ஃபாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டால் அது 3 பர்ஃபெக்ட் டென்ஸில் வருதுங்க. சரி, அடுத்தது படங்களா? அடுத்த 3 பாருங்கள். அடுத்தது 3, அவன் கற்றுக்கொண்டே இருக்கிறான், அவன் கற்றுக்கொண்டு இருந்திருக்கிறான், அவன் கற்று வருகிறான். இது 3 என்னதுங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஹி ஹேஸ் பீன் லேர்னிங். அடுத்தது வெர்பு ஸ்ட்ரக்சர் 11, அவன் கற்றுக்கொண்டே இருந்தான், அவன் கற்றுக்கொண்டு இருந்திருந்தான், அவன் கற்று வந்தான், ஹி ஹேட் பீன் லேர்னிங், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்தது வெர்பு ஸ்ட்ரக்சர் 12, அவன் கற்றுக்கொண்டே இருப்பான், அவன் கற்றுக்கொண்டே இருந்திருப்பான், அவன் கற்று வருவான், ஹி வில் ஹேவ் பீன் லேர்னிங். இப்போ புரிஞ்சுக்கலாம். இது 3 வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. அது 3 ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்கிறீங்களா, அது 3. இந்த 3 ஸ்ட்ரக்சரும் அதில் ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்தது போகலாங்களா? அடுத்தது வந்து மாடல் வேர்பு கூட எப்படி வந்து இந்த அதே லேர்னுன்ற ஒரே வேர்பை வந்து மாடல் வேர்பை கூட எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அவனால் கற்க முடிகிறது, ஹி கேன் லேர்ன் அல்லது ஹீ இஸ் ஏபிள் டு லேர்ன். இது ரெண்டுக்கும் சொல்லலாம். அடுத்து வெர்பு ஸ்ட்ரக்சர் 14, அவனால் கற்க முடிந்தது, ஹீ குட் லேர்ன் அல்லது ஹீ வாஸ் ஏபிள் டு லேர்ன். அடுத்து வெர்பு ஸ்ட்ரக்சர் 15, அவனால் கற்க முடியும், ஹீ கேன் லேர்ன் அல்லது ஹீ வில் பி ஏபிள் டு லேர்ன். அடுத்தது இது 3 என்னதுங்க, கேனை வச்சு எழுதுறது அல்லது பி வேர்பு ஏபிள் டு ப்ளஸ் வி வேர்டு வச்சு எழுதுறதுன்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பாருங்கள். இந்த 13, 14, 15 அது 3 அது ஒரு இது ஃபஸ்ட்டு. அடுத்தது அவன் கற்க வேண்டும், இப்படி எப்படி சொல்லுவீங்க, ஹீ ஷுட் லேர்ன். அவன் கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும், ஹீ ஷுட் பி லேர்னிங். அவன் கற்றிருக்க வேண்டும், ஹீ ஷுட் ஹேவ் லேர்ன்ட். அடுத்தது அவன் கற்கலாம், he may learn, he might learn, he could learn, he would learn.
அவன் கற்கலான்றதுக்கு இந்த மே வச்சு V1 போட்டுக்கலாம், மைட் வச்சுன்னு V1 போட்டுக்கலாம், வுட்டு வச்சுன்னு V1 போட்டுக்கலாம், வுட்டு வச்சும் V1 போட்டுக்கலாம். சரி போட்டு போனாங்களா. அடுத்து 20வது வெர்பு ஸ்ட்ரக்சர் வாங்க. அவன் கற்றுக்கொண்டு இருக்கலாம். ப்ரெசண்ட்டு கெஸ்ஸு. அவன் கற்றுக்கொண்டு இருக்கலாம். இது 3. இந்த வெர்பு ஸ்ட்ரக்சர் 20. ஹீ மே பி லேர்னிங், ஹீ மைட் பி லேர்னிங், ஹீ குட் பி லேர்னிங், ஹீ வுட் பி லேர்னிங். அவன் கற்றுக்கொண்டு இருக்கலாம். அடுத்தது அவன் கற்று இருக்கலாம். இது ஃபாஸ்ட்டு கெஸ்ஸு. ஹீ மைட் ஹேவ் லேர்ன்டு, ஹீ குட் ஹேவ் லேர்ன்டு, ஹீ வுட் ஹேவ் லேர்ன்டு. இது அவன் கற்று இருக்கலாம். அடுத்தது அவன் கற்க வேண்டி இருக்கிறது. ஹீ ஹேஸ் டு லேர்ன். அடுத்தது வெர்பு ஸ்ட்ரக்சர் 23. அவன் கற்க வேண்டி இருந்தது. ஹீ ஹேட் டு லேர்ன். அடுத்தது போனாங்களா. அடுத்த வெர்பு ஸ்ட்ரக்சர் 26. அவன் கற்கட்டும், அவனை கற்க விடு. லெட் ஹிம் லேர்ன். அடுத்தது வெர்பு ஸ்ட்ரக்சர் 27. இது பி வேர்பு பாருங்க. இது ஒரு கோயில். திஸ் இஸ் ஏ டெம்பிள். இது ஒரு கோயிலாக இருந்தது. திஸ் வாஸ் ஏ டெம்பிள். இது ஒரு கோயிலாக இருக்கும். திஸ் வில் பி ஏ டெம்பிள். அடுத்தது வெர்பு ஸ்ட்ரக்சர் 28. என் பையில் பணம் இருக்கிறது. தேர் இஸ் மணி இன் மை பேக். என் பையில் பணம் இருந்தது. தேர் வாஸ் மணி இன் மை பேக். என் பையில் பணம் இருக்கும். தேர் வில் பி மணி இன் மை பேக். சரிங்களா. அடுத்தது வெர்பு ஸ்ட்ரக்சர் 29. அவன் மொபைல் வைத்திருக்கிறான். ஹி ஹேஸ் மொபைல். அவன் மொபைல் வைத்திருந்தான். ஹி ஹேட் மொபைல். அவன் மொபைல் வைத்திருப்பான். ஹி வில் ஹேவ் மொபைல். அடுத்தது வெர்பு ஸ்ட்ரக்சர் 30. அவன் பிஸியாக இருக்கலாம். இது எப்படி சொல்லுவீங்க? இங்கிலீஷில் எழுதுவீங்க. ஹி மே பி பிஸி, ஹி மைட் பி பிஸி, ஹி வுட் பி பிஸி, ஹி வுட் பி பிஸி. இப்படி 4 வெர்பு வச்சியும் எழுதலாம். அவன் பிஸியாக இருக்கலாம். அடுத்தது வெர்பு ஸ்ட்ரக்சர் 31. அவன் பிஸியாக இருந்திருக்கலாம். ஹீ மே ஹேவ் பீன் பிஸி, ஹீ மைட் ஹேவ் பீன் பிஸி, ஹீ வுட் ஹேவ் பீன் பிஸி, ஹீ வுட் ஹேவ் பீன் பிஸி. மேபி அதனுடைய ஃபாஸ்டர்ஸ் என்னதுங்க ஃப்ரெண்ட்ஸு? மே ஹேவ் பீன். அது கூட தான் இந்த அட்ஜெக்டிவை சேர்த்து அடுத்தது ஸ்ட்ரக்சர் வருதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. சரி போகலாங்களா. அடுத்தது 32 வெர்பு ஸ்ட்ரக்சர். அவன் கவனமாக இருக்க வேண்டும். ஹீ சுட் பி கேர்ஃபுல். அவன் கவனமாக இருந்திருக்க வேண்டும். ஸோ ஹீ சுட் ஹேவ் பீன் கேர்ஃபுல். அடுத்தது வெர்பு ஸ்ட்ரக்சர் 33. அவன் இங்கே இருக்கலாம். அவன் இங்கே இருந்து கொள்ளலாம். அவன் இங்கே இருந்துக்கட்டும் அப்படின்றதுக்கு எல்லாத்தையுமே ஹி ஹேன் பி ஹியர், ஹி ஷால் பி ஹியர். ஹி ஹேன் பி ஹியர்னாலும் இந்த 3க்கும் அதே அர்த்தம் தான். இந்த 3 தமிழுக்கு இந்த ஹி ஹேன் பி ஹியர்னு சொல்லலாம், ஹி ஷால் பி ஹியர்னு சொல்லலாம், தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது அவனிடம் நிறைய பணம் வைத்திருக்கலாம். அவன் நிறைய பணம் வைத்திருக்கலாம். ஹீ மைட் ஹேவ் மணி, ஹீ மே ஹேவ் மணி, ஹீ குட் ஹேவ் மணி, ஹீ வுட் ஹேவ் மணி. அவனிடம் நிறைய பணம் வைத்திருந்திருக்கலாம். ஹீ மே ஹேவ் ஹேட் மணி, ஹீ மைட் ஹேவ் ஹேட் மணி, ஹீ குட் ஹேவ் ஹேட் மணி, ஹீ வுட் ஹேவ் ஹேட் மணி. புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு? 33 வெர்பு ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு அடுத்தது 34. அவன் கார் வைத்திருக்க வேண்டும். ஹீ சுட் ஹேவ் ஏ கார். அவன் கார் வைத்திருக்க வேண்டும். அவன் கார் வைத்து இருந்திருக்க வேண்டும். ஹீ சுட் ஹேவ் ஹேட் ஏ கார். அடுத்து அவன் பணத்தை வைத்து கொள்ளலாம். வெர்பு ஸ்ட்ரக்சர் 35. ஹீ ஹேவ் த மணி அல்லது ஹீ ஷால் ஹேவ் த மணி. புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு? 35 வெர்பு ஸ்ட்ரக்சர்ஸு எப்படி எழுதுறதுன்னு. அடுத்தது இதனுடைய நெகட்டிவ் எப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸு. அதை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.